பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உடுமலையில் கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மோகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். மோகன், கல்லூரி மாணவிகளின் போராட்டம் மற்றும் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள்லாம் என்ன? தற்போது அவர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை அங்க எழுப்பி வருகிறார்கள்? என்ன மாதிரியான போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர்? எத்தனை மாணவிகள் அங்க போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? உடுமலை தனியார் கல்லூரி ஜிவிசி தனியார் கல்லூரி மாணவிகள் 3000 பேர், கல்லூரி மாணவிகள் மட்டுமே 3000 பேர் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை பொள்ளாச்சியில் பெண்களை தவறான வழியில் பயன்படுத்திய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளை மூடி வரைக்கும் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். தமிழக அரசு விரைந்து அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். அதே போல வழக்கு செய்யப்பட்ட 8 பேரில் 3 பேர் ஜாமீன் வெளியே வந்துள்ளனர். அந்த 3 பேரும் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்க வேண்டும். அவர்களும் மற்றும் தலைவராக உள்ள மணிகண்டன் என்பவரையும் கைது செய்ய கோரி இந்த மாணவிகள் தொடர்ந்து முழக்கங்களை கோஷமிட்டு வருகின்றனர். ஆனால் மாணவிகள் தரப்பு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் கைவிட மறுத்து வருகின்றனர். கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த மாணவிகள் கலந்து செல்லாமல் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். அதே போல பொள்ளாச்சி சமூகத்தில் நேற்று நாகராஜன் என்பவர் பாரை அடித்து நொறுக்கிய அந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த வழக்கு பதிவை ரத்து செய்ய வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையை உடனடியாக பொள்ளாச்சி பகுதியில் மாற்றிவிட்டு புதிய காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஒரு பெண் தலைமையிலான அதிகாரி கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவை விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று பல்வேறு முழக்கங்கள் இட்டு வருகின்றனர். ஆனால் இவர்களுடைய முக்கிய கோஷம் ஓட்டு கேட்டு வராது என்ற ஒரு முக்கிய கோஷத்தை எழுப்பி வருகின்றனர். அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்தில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, மாணவிகள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று முழக்கங்கள் இட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலையில் அமர்ந்து அந்த முழக்கங்களை ஆவேசமாக எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை என்று சொல்கிறீர்கள். கல்லூரி நிர்வாகத்திலிருந்து யாராவது பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்தாங்களா? விரிவான தகவல்களை சொல்லுங்க. கல்லூரி நிர்வாகம் மாணவிகளுக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றனர். கல்லூரி பேராசிரியர்கள் முதற்கொண்டு அனைவரும் இந்த மாணவிகளோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் கல்லூரி நிர்வாகிகளும் தனியாக பேசியும் அவர்கள் மாணவிகளுக்கு தங்களது முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளதாகவும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், அரசியல் தலையீடு இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த மாணவிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கல்லூரி நிர்வாகம் செய்து தரும் என்றும் இந்த மாணவிகள் போராட்டத்துக்கு தொடர்ந்து ஆதரவு வருவோம் என்றும் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்ததால் காவல்துறையினர் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டனர். அதே போல அனைத்து போராட்டத்தில் 3000 பேருமே கல்லூரி மாணவிகள் என்பதால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் வழிதெரியாமல் முடித்து வருகின்றனர்.